இந்த அம்மாவை தெரியாதவங்க சோசியல் மீடியாவில் யாருமே இருக்க மாட்டீங்க. இவங்க தான் நம்ம வேர்ல்டுலேயே கின்ன சாதனை படைச்ச பெண்மணி அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. அவங்க பேர் திருச்சி சாதனா. பொம்பளைகளுக்கு அவ்வளோவா தெரியாட்ட கூட ஆம்பளைகள் சின்னதுலேருந்து சாகிற வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பாலியல் வன்கொடுமை, பச்சை மண்ணுகளையும் வயசான சாக போகிற சுச்சுவேஷனில் இருக்கிற பெண்களையும், சுயநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களையும், சுயநலம் இல்லாமல் இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி ஆளுங்களையும் இப்போ காம கொடூரங்கள் வந்துட்டு கற்பழிக்கப்படுறாங்க. பச்சை மண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி சுயநினைவே இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. இப்போ நடுவில் இந்த மாதிரி ஒரு சில ஆளுங்களை எல்லாம் வந்துட்டு விட்டுறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ எல்லோரும் பச்சை மண்ணுக்கு ஆடையில் தான் குற்றம் காமம் இருக்குன்னா பச்சை மண்ணிட்ட எங்கே இருந்தது காமம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியும் உண்டு. சத்தியமாக அதெல்லாம் உண்மைதாங்க. ஆனால் என்னென்னா, சோசியல் மீடியானால தான் இப்போ உங்களுக்கு தெரியும், போதை கலாச்சாரம் ஒன்று, சோசியல் மீடியா ஒன்று. அவன் போதை குடிக்கிறது, ஃபோனை எடுத்துக்கிட்டு சோசியல் மீடியாவை பார்க்குறது, இந்த மாதிரி அவுத்து போட்டுட்டு ஒரு சிலர்து ஆடுறதுனால தான் அவங்க அந்த பார்த்துவிட்டு அவன் கொண்டு போய் அதை எங்கே திணிக்கிறன்னு தெரியாமல் கண்ணுக்கு தெரிகிறது பிரச்சனை எதுவும் வராது. ஏன்னா இது மாதிரி ஆள்கிட்ட போனால் கத்தி ஊற குமிச்சிரும், இது பண்ணும்ல. சொன்னனவே இல்லாத வயசானவங்க ஒன்றும் பண்ண முடியாதவங்கள கொடுமை பண்ணுறாங்க, பச்சை மண்ணை கொடுமை பண்ணுறாங்க. தயவு செய்து இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் காமிக்கிறதுனா வந்துட்டு காமிங்க, ஆனால் சோசியல் மீடியாவில் வந்து காமிக்காதீங்க. உங்கள் வீட்டுக்கார்ட்ட காமிங்க. உங்கள் வீட்டுக்காரி இதை கண்டுக்கல, ஏதோ பொண்டாட்டி காசு சம்பாதிக்குது, காசை வச்சு வீடு வாசல் கட்டிட்டான் அப்படிங்கிறது அந்த அண்ணாவோட விருப்பம். ஏற்கனவே உங்கள் வீட்டுக்காரர் மிச்சர் மாமான்னு சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணுறத அவரையும் கேவலப்படுத்துறீங்க. உங்களுக்கு பேத்தியோ பேரனோ இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து உங்கள் மருமையும் பார்த்தா, இதை அவங்களும் சோசியல் மீடியாவில் இருப்பாங்க, ஃபோனு ஆண்ட்ராய்டு ஃபோனு இல்லாதவங்க இல்லை. இதை உங்கள் மருமையும் பார்த்தா மகளை விட்டுட்டு உங்கள் மேலே காமம் தோன்றும். சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கூட உங்களை நான் எதுக்கும் தவறாக சொல்லலை. தயவு செய்து இந்த மாதிரி கேவலமான காசுக்காக எத்தனையோ பேர் கட்டின புருஷன் செத்தா கூட வேலை செஞ்சு பிள்ளைகளை காப்பாற்றுறாங்க, பிழைக்கிறாங்க. காசு வேணுன்னா அவ்வளவோ வீடியோ இருக்குது சிஸ்டர். எத்தனையோ வீடியோ. இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே உங்கள் விட்டு ஒரு ஆடின வீடியோலாம் நான் பார்த்தேன். வெறித்தனமாக ஆடுறீங்க. உங்கள் வீட்டுக்கார்ட்ட ஆடி காமிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்படி கேவலமான செய்கிற செயலில் தான் உட்காந்துக்கிட்டு பாதி பேர் வந்துட்டு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை விட 10 விரலும் ஒன்றும் இல்லைங்கிறது மாதிரி நல்லவங்க தான் சொல்லல, கெட்டவனும் இந்த உலகத்தில் இருக்கா. அதே மாதிரி உங்கள் வீடியோ கீழே பாருங்கள், கமாண்டை ஓப்பன் பண்ணி பாதி பேர் கழுவித்தான் ஊற்றுறாங்க. அப்படி கழுவி ஊற்றுற அன்னைங்களையும் நான் பார்க்கத்தான் செய்கிறேன். அவ்வளோ உங்கள் வீடியோ கீழே நல்ல கமாண்டுன்னு ஒன்று எதுவுமே இருக்காது. நல்ல கமாண்ட் பண்ணுறவன் நல்லவனே இருக்க மாட்டான். கழுவி ஊற்றி வச்சுருக்காங்க. நீங்கள் படுற தவறுக்கு பச்சை மண்ணுக பாட்டிகளையெல்லாம் வந்துட்டு உயிரோர சித்திரவதை பண்ணுறாங்க. தயவு செய்து ஒரு தங்கச்சியாக நினச்சி இனிமேல் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது, பேத்தி பேரெல்லாம் இருக்குது, அவாய்ட் பண்ண கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி வீடியோஸ் கேவலமான அவுத்து போட்டு ஆடுற ஆளுங்க பாருங்கள், காசுக்காக விபச்சாரம் சோசியல் மீடியா பண்ணுறவங்க வீடியோ எல்லாத்தையும் தடை பண்ணுங்கள்.